ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தரை 3 மாதம் நம்மளை கண்மணி போல் காத்த தேவனை முதலாவது நாம் நன்றி செலுத்துவோம். மார்ச் மாதத்தை கிருபையோடு நாம் முடித்திருக்கிறோம். 3 மாதங்கள் இந்த வருடத்தில் முடிந்து விட்டது. கர்த்தருடைய கிருபையினால் இப்பொழுது 4வது மாதத்திற்குள் நாம் பிரவேசித்திருக்கிறோம். தேவனுடைய வருகையின் அடையாளங்களும் நடந்து கொண்டு இருக்கிறது. மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் அநேக கடினமான பாதைக்குள் தேசம் கடந்து போயிருக்கிறது. ஆனாலும் தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம் நாம் இந்த உலகத்தில் கிருபையோடு வாழத்தக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். இந்த 4வது மாதத்திற்குள் நாம் பிரவேசித்திருக்கிறோம். தேவன் என்ன வாக்குத்தத்தங்களை இந்த மாதத்தில் கொடுக்கிறார் என்பதை நாம் தியானிப்போம். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் சொல்லுகிறார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழிகளிலே ஆறுகளையும் உண்டாக்கும். இந்த ஏப்ரல் மாதமானது ஃபைனான்சியல் இயர் என்று சொல்வார்கள். மார்ச் மாதத்திலே எல்லா கணக்குகளையும், போன வருஷத்தின் கணக்குகள் அனைத்தையும் முடித்துவிட்டு புதிய மாதத்தில், ஏப்ரல் மாதத்தில் ஒரு புதிய அக்கௌண்ட்டோடு தொடங்குவார்கள். அதைத்தான் ஏப்ரல் மாதம் ஃபைனான்ஷியல் இயர் என்று சொல்வார்கள். இந்த ஃபைனான்ஷியல் இயரில் தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழிகளிலே ஆறுகளை உண்டாக்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 21:5 சொல்லுகிறார், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று. புதிய காரியம் என்று சொல்லும்போது இதுவரை நாம் கேள்விப்பட்டிராத காரியங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே நடக்காத காரியங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே இதுவரை நடக்காத ஒரு காரியம், பிரமிக்கத்தக்க காரியங்களை, பெரிய அற்புதங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். அதுதான் புதிய காரியங்கள். அதே சமயத்தில் பிரேக் த்ரூவை கொடுப்பார். தானியேல் 2:21 சொல்லுகிறார், நான் காலத்தையும் சமயத்தையும் நான் மாற்றுவேன். புதிய காரியம் என்று சொல்லும் பொழுது அவர் சொல்லுவது புதிய திருப்பக்கு, நியூ பிரேக் த்ரூ, நியூ பிரேக் த்ரூ, நியூ பிரேக் த்ரூ. பெரிய ஒரு திருப்பு முனைகளை அவர் கொடுக்க போகிறார். இந்த மாதத்திலே ஒரு புதிய சகாப்தத்தை தேவன் உண்டாக்க போகிறார். ஒரு நியூ இரா ஓப்பன் ஆக போகிறது. தேவன் புதிய காரியங்களை செய்கிறவர். அதே சமயத்தில் மாற்றங்களை அவர் தருகிறவர். நம்முடைய வாழ்க்கையில சேஞ்சஸை கொடுப்பார், டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸை கொடுப்பார். அதுதான் புதிய காரியம். புதிய காரியங்கள் நம் தேசத்திலே, புதிய காரியங்கள் குடும்பத்திலே, புதிய காரியத்தை செய்ய போகிறார். அற்புதத்தை எல்லாம் செய்ய போகிறார். மாற்றங்களை கொடுக்க போகிறார். புதிய மாற்றங்களை கொடுக்க போகிறார். அது மட்டுமல்ல, பிரேக் த்ரூ, ஃபைனான்ஷியலில் பிரேக் த்ரூ வரும். குடும்பம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிரேக் த்ரூ வரும். நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஒரு பிரேக் த்ரூவை தேவன் தருவார். சபையிலே ஒரு பிரேக் த்ரூ வரும். ஊழியத்திலே ஒரு பிரேக் த்ரூ வரும். நம்முடைய குடும்பத்திலும் பிரேக் த்ரூ வரும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஒரு பிரேக் த்ரூவை கொடுப்பார். நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் இல்லாமல் இருக்கிறதா, இந்த மாசத்தில் ஒரு பிரேக் த்ரூவை தருவார். தி மந்த் ஆஃப் பிரேக் த்ரூ. திருப்பு முனையை கொடுப்பார், மாற்றங்களை கொடுப்பார், அற்புதங்களை செய்வார். உங்கள் வாழ்க்கையில எது எது அற்புதமா இல்லையோ அதையெல்லாம் மாற்றி போடுவார். இது எப்பொழுதே தோன்றுங்கிறார். இப்பொழுதே, இனி தோன்றும், இப்பொழுதே. இனிமே எப்போ நான் செய்ய போறேன் இல்லை, இப்பொழுதே. ஆண்டவர், இது இந்த நாட்களிலே நான் செய்ய போகிறேன். இந்த தேசத்தை பார்க்கும் பொழுது கேஸ் தட்டுப்பாடு என்ற ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை ஒன்று காணப்படுகிறது. தேசத்திலே பஞ்சங்கள், உணவு பற்றாக்குறைகள் காணப்படுகிறது. மக்கள் கலங்கி கொண்டிருக்கிறார். ஆண்டவரோ பேசுகிறார்,
இந்த சூழ்நிலைக்கு தான் ஆண்டவர் பேசுவார். ஜனங்களோடு பேச விரும்புகிறார். ஒவ்வொருத்தரோடு பேச விரும்புகிறார். நெருக்கடியில் இன்றைக்கு அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் புதிய காரியத்தை அவர் செய்யும் பொழுது புதிய காரியம் நடக்கும். நம்முடைய வாழ்க்கையில எது நடக்கல நினைக்கிறோமோ அது நடக்கும். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. பழைய காரியத்தை அவர் செய்ய போவதில்லை. இனிமேல் புது புது காரியங்களை செய்வார். நியூ திங்ஸ். தேசத்திலே நியூ டெக்னாலஜியை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். புது பொலிவுகளை ஆண்டவர் கொடுக்க போகிறார். அது இப்பொழுதே தோன்றும் என்று சொல்லுவார். அதை நீங்கள் அறியீர்களா? என் திட்டத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். புதிய திட்டங்களை கொடுக்க போகிறார். புதிய நியூ ஹோப்பை கொடுக்க போகிறார். புதிய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்க போகிறார். ஆண்டவர் என்ன புதிய காரியத்தை அவர் செய்ய போறார்? புதிய வாசல்களை திறக்க போகிறார். ஓல்டு வாசல் அல்ல, வேலை வாசல்களை திறப்பார். வியாபார வாசல்களை திறப்பார். நியூ ஃபைனான்சியல் வாசல்களை அவர் திறக்க அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், வனாந்திரத்திலே வழியை உண்டாக்குவேன். வனாந்திரம் என்று சொன்னால் ஒன்றுமே இல்லாத ஒரு நிலை. அவாந்திரம்னாலும் அதே தான், ஒன்றுமில்லாத ஒரு நிலை. அவாந்திரம் என்றால் ஒரு வெறுமை ஆன ஒரு வழி. இந்த வழிகளிலே தான் நான் புது காரியத்தை செய்ய போறேன். வனாந்திரம் நான் தனித்து விடப்படுகிற நிலையிலே இன்றைக்கு அநேகர் அப்படித்தான் இருக்கிறோம். வனாந்திரம் வேலை இல்லை, குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை, ஒரு வனாந்திரம் வருமானம் இல்லை. அவாந்திர வழி, ஒரு வெறுமையான ஒரு வழி. ஆகார அவாந்திர வெளியிலே தான் அற்புதத்தை செய்தார். பாலைவனத்திலே தான் நீரூற்றை புறப்பட செய்தார். தண்ணீரை அவர் திராட்சரசமாய் குறைப்பட்டு போன கானாவூர் திருமணத்திலே தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். மாறாவின் கசப்பை மதுரமாய் மாற்றினார். அவாந்திர வெளி என்று சொல்லும் போது என்ன வெறுமையானது, ஒன்றும் இல்லாத ஒரு நிலை, உதவியற்ற ஒரு நிலை. இன்றைக்கு அநேகர் அப்படித்தான் இருக்கிறோம். கண்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூட்டாய் மாற்றுகிறவர். இந்த அவாந்திர வழிகளிலே அவர் சொல்லும் ஒரு காரியம், ஆறுகளை உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறார். ஆறு என்றால் பரிசுத்த ஆவியானவர் ஜீவ நதியை உண்டாக்குவார். காற்றை காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், நீங்களும் இந்த மிருக ஜீவன்களும் குடிக்கும்படி இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். நிரப்புவேன். பரிசுத்த ஆவியானவருடைய நதி உண்டாக்குவேன் என்று சொல்லாது. அந்த நதி உங்களுக்கு அற்புதங்களை கொண்டு வரும். பரிசுத்த ஆவியானவர் இந்த மாதத்திலே உங்களை அற்புதமான விதத்திலே, அதிசயமான விதத்திலே வழியை திறப்பார். அற்புதங்களை செய்வார். ஆண்டவர் சொல்கிறார். அதே சமயத்திலே இந்த புதிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்க வேண்டும் என்றார். நாம் என்ன செய்ய வேண்டும்? 18வது வசனத்தில் சொல்லுகிறார், முந்தினவைகளை நீங்கள் நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். பழைய தோல்வியை நினைக்காதீங்க, பழைய கஷ்டங்களை நினைக்காதீங்க, பழைய வியாதிகளை நினைக்காதீங்க, பழைய பிசாசு போராட்டங்களை நினைக்காதீங்க, மந்திரங்களை நினைக்காதீங்க. உங்களுக்கு விரோதமாய் பேசின காரியங்களை நினைக்காதீங்க. பழைய கசப்பை விட்டெடுக்க, பழையவைகளெல்லாம் தூக்கி எறிந்தெடுக்க ஆண்டவர் புதிய காரியங்களை செய்வார். நிறைய நேரங்களை நம்ம பழையவைகளை மறக்கிறது இல்லை. பழைய கசப்புகள், பழைய காயங்கள், மக்கள் நமக்கு செய்த துரோகங்களை நாம் நினைத்து கொண்டே தான் இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், பழசெல்லாம் விட்டுடுங்க, பழையவைகளெல்லாம் ஒழிந்து போகட்டும், எல்லாம் புதிதாக மாறட்டும், புதிய காரியங்களை செய்வோம். அதே போல் பழைய காரியத்தையே பெருசாக பேசுவாங்க. பழைய காலத்தில் நாங்கள் அப்படி இருந்தோம், இப்படி இருந்தோம்னு சொல்லி கொள்வார்கள். அப்படி அல்ல. ஆண்டவர் புதிய காரியங்களை நமக்கு செய்ய போகிறார். புதிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நடப்பிக்க போகிறார். நம்முடைய குடும்பங்களில் செய்ய போகிறார். ஆனால் நம்ம பழசெல்லாம் மறந்துடுவோம். பழைய பாவங்கள், பழைய அக்கிரமங்கள், பழைய சாபங்கள்,
பழைய பாரம்பரியங்கள் எல்லாவற்றையும் நாம் தூக்கி எறிவோம். ஆண்டவர் புது காரியங்களை செய்வார். சிலர் ரட்சிக்கப்பட்ட பிறகு கூட நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பழைய காரியங்களை சில சாட்சி சொல்கிறத பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பழைய காரியங்களுடைய தான் இருக்கும். சாட்சி சொல்லும்போது கர்த்தரை தான் மகிமைப்படுத்தணும், இயேசுவை தான் உயர்த்தணுமே ஒழிய, மாற்றத்தை தான் நம்ம சொல்லணுமே ஒழிய, பழைய இந்த இப்படி பாவம் செஞ்சேன், இப்படிலாம் குடித்தேன், எப்படியெல்லாம் நான் விபச்சாரம் பண்ணேன், இப்படியெல்லாம் இது பண்ணேன், எல்லாவற்றையும் நம்ம விட்டுட்டு தான் பழசெல்லாம் நம்ம விட்டுருவோம். பழைய பாவங்கள், பழைய மனுஷன் குணங்கள், கெட்ட குணங்கள் எல்லாவற்றையும் நம்ம விட்டு விடும்போது தான் ஆண்டவர் புது காரியங்களை நமக்கு செய்வார். இதை நம்ம விசுவாசிப்போம், நம்புவோம். இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்வோம். கர்த்தர் கண்டிப்பாக இந்த மாதத்தை உனக்கு ஆசீர்வதித்து தருவார். எல்லா தடைகளை உடைப்பார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை இந்த மாதத்தில் ஆக்கும்படி செய்வார். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அவாந்திர வழிகளிலே புது வழியை திறக்க போகிறார், புது வாசலை திறக்க போகிறார், புதிய காரியங்களை நமக்கு செய்ய போகிறார், புதிய நன்மைகளை கொடுக்க போகிறார், புதிய ஆசீர்வாதங்களை கொடுக்க போகிறார். பழசையே நினைக்காதீங்க, பழசை மறந்துடுங்க, பழையவைகளை எல்லாம் விட்டு ஒழிச்சு போட்டிருக்க. பழைய காரியங்கள், பழைய பாவங்கள், பழைய அக்கிரமங்கள், பழைய அநியாயங்கள், பழைய துரோகங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டிருக்கு. நம்மளும் புதிய மனுஷராக மாறிடுங்க. நம்ம மாறணும், நம்ம லைஃப் மாறணும், நம்ம ஜீவியம் மாறணும் போது ஆண்டவர் பெரிய மாற்றங்களை, புதிய காரியங்களை நமக்கு செய்வார். நமக்காக ஜீவனை கொடுத்தவர், இரத்தத்தை சிந்தினவர், பாடு மரணங்களை சகித்தவர், நமக்காக ஜீவனையே தந்தவர், நம்ம சாபங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டவர். இன்றைக்கு உங்களையும் அவர் ஆசீர்வதிப்பார். இந்த மாதத்தை புதிய கோணத்தில் நடத்த போகிறார், புதியவைகளை கொடுக்க போகிறார், புதிய காரியங்களை செய்ய போகிறார், புதிய வழிகளை திறக்க போகிறார், புதிய வாசல்களை திறக்க போகிறார், தேசங்களை திறக்க போகிறார், பட்டணங்களை திறக்க போகிறார். ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் வழிகளை திறப்பார். வேலையை நோக்கி போய்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு புதிய வழிகளை திறப்பார். அவர் புதிய வழிகளை திறந்து நடத்துவார். அவர் புது வழிகளை திறக்கிறவர், புதிய வாசல்களை இருக்கிற ஆண்டவர் வாசல்களை திறக்க போறார். நியூ ட்ராக்ல நடத்துவார். ஒரு சமயம் என்னுடைய மனைவி ஒரு தரிசனம் ஒன்றை எனக்கு சொன்னார்கள். நான் அப்பொழுது ஊழியம் செய்த நாட்களில் சில பழைய ட்ராக் ரூட்டெல்லாம் அப்படியே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஆனால் ஒரு புது ட்ராக்கை ஓப்பன் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னார். அதுபோல் ஆண்டவர் நியூ ட்ராக்கில் நம்மளை நடத்துவார். சிம்சோனுக்குன்னு ஒரு புது வழியை, லேகி பள்ளத்தாக்க திறந்தது போல் நமக்காக அவர் வழிகளை திறந்து நடத்துவார். இதை விசுவாசிங்க, நம்புங்க, இந்த வார்த்தையை அறிக்கை பண்ணுங்க, ஜெபியுங்க, வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்க, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் விட்டு விலகுங்க. கர்த்தர் கண்டிப்பாக இந்த 4வது மாசத்தை நமக்கு ஆசீர்வதித்து தருவார். புதிய நன்மையினால, புதிய வழிந்தோடுகிற ஆசீர்வாதத்தினால் நம்மளை நிரப்புவார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த 3 மாதம் கிருபையோடு நடத்தினேன். இந்த 3வது மாதத்தில் எவ்வளவோ கஷ்டங்கள், நெருக்கங்களில் மக்கள் வாழுகிறார்கள். அப்பா, எல்லா இருளின் அதிகாரங்கள் விலகி போவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் நான் அதிசயமாக நடத்துவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒரு அருமையான மகளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை நான் செய்ய போகிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீ என்ன நோக்கி கூப்பிட்டு இருக்கிற ஒரு புதிய காரியத்தை நான் செய்ய போகிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கு ஒரு மகளான தேவன் தொட்டு கொண்டு இருக்கிறார், பலப்படுத்தி கொண்டு இருக்கிறார். ரொம்ப பலவீனத்தோடு இருக்கிற பலவீனத்திலிருந்து உன்னை நான் விடுதலை ஆக்குகிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அதிசயமானவர் இந்த மாதத்திலே அதிசயமான வழிகளை உங்களுக்கு காட்டுவார்.
காட்டுவார் 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 காட்டுவார். புது வழிகளை திறக்கிறார், புதிய வாசல்களை திறக்குகிறார். ஹல்லேலூயா. நியூ டோர்ஸ் will be open right now. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஊழியம் செய்கிற அநேக ஊழியர்களுக்கு தேவன் வழிகளை திறக்கிறார், வழிகளை திறக்கிறார், வழிகளை திறக்கிறார். அதுபோல புதிய சிருஷ்டிப்பை உண்டாக்குகிறார். ஹல்லேலூயா. புதிய அற்புதங்கள் நம்முடைய சரீரத்தில் ஹல்லேலூயா சிருஷ்டிப்பின் அற்புதத்தை செய்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் நியூ ஆர்கனை கொடுக்கிறார், நியூ ஆர்கனை கொடுக்கிறார். அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கிறார். புதிய இருதயம், புதிய கிட்னி, ஹல்லேலூயா, புதிய பிரெயின், ஹல்லேலூயா, புதிய சுகத்தை ஆண்டவர் நிறைய பிள்ளைகளுக்கு ஹல்லேலூயா சுகத்தை இழந்து தவிக்கிறார்கள். ஆண்டவருடைய அற்புத கரம் இறங்கியிருப்பதற்காய் ஸ்தோத்திரப்படுகிற எல்லா பிசாசு கிரியைகள், மந்திர கிரியைகள், பொல்லாத பிசாசின் கிரியைகள் எல்லாம் விலகி போகட்டும். சூனியங்கள், மந்திரங்கள், சாபத்தின் கட்டுகள் எல்லாம் நீங்கி போவதாக. இமாலா ஹமரா தபர் அபலபர எல்லாம் இறைஞ்சி போவதாக. இயேசுவின் பிரசன்னம் ஒவ்வொரு வீடு முழுவதிலும் இறங்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை யூடியூப் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி, தேவனுடைய கரம் இப்பொழுது வைக்கப்படுவதாக. இந்த மாதத்தில் தேவ கரம் எல்லாரும் மேலே இறங்குகிறது இறங்குகிறது. எல்லா தடைகள் உடைவதாக, திருமண தடைகள் உடைவதாக, வேலை கிடைக்க முடியாதபடி இருக்கிற தடைகள் உடைவதாக, வாழ்க்கையில் முன்னேற முடியாதபடி இருக்கிற தடைகள் உடைவதாக, எல்லா பிசாசின் ஆதிக்கங்கள் கட்டுகள் உடைவதாக, மந்திர கட்டுகள், செய்வினை கட்டுகள் உடைவதாக. கையில் இருக்கும் கட்டுகள், கால்களில் இருக்கும் கட்டுகள், சரீரத்தில் இருக்கும் கட்டுகள், மந்திர கட்டுகள் எல்லாம் உடையட்டும் உடையட்டும். எல்லா அசுத்த ஆவிகள் விலகி போட்ட நிறைய வீடுகளில் பிசாசின் ஆவிகள் போராடுகிறது போராடுகிறது போராடுகிறது. தீய சக்திகளோடு அநேக பிள்ளைகள் வாழ்கிறார்கள். தொடுவீராக தொடுவீராக. விடுதலை உண்டாவதாக. ஆண்டவருடைய பிரசனம் இறங்குவதாக. அதே போல இந்த நேரத்திலும் கூட குடும்பங்கள்ல இருந்து போராடுகிற ஆவிகள், பிசாசின் ஆவிகள் எல்லாம் விலகி போகட்டும் விலகி போகட்டும். இயேசுவின் நாமத்தில் விலகு. அதுபோல கேன்சரினால் கஷ்டப்படுகிறவர்களை குணமாக்கும். கிட்னி ஃபெயிலியர் குணமாகட்டும். எல்லா கட்டிகள் மறைவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சதைகளெல்லாம் நீங்கி போற கொப்பளங்கள் எல்லாம் சரியாவதாக. இயேசுவின் நாமத்திலே குணமடையட்டும். இயேசுவின் நாமத்திலே உடைய ஜீவனுள்ள வல்லமை இறங்கி வரட்டும் அப்பா. எல்லா பிள்ளைகளையும் நீ தொடுபடி செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. பொல்லாத பிசாசின் வல்லமைகள் விலகி போவதாக. ரந்துரா தீமாலா ஷபரா துரா கரா தீமா ஷபரா வரவா. ஹல்லேலூயா. இந்த ஏப்ரல் மாதத்தில் அநேக பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு திருப்பங்களை தேவன் கொடுக்கிறார். அற்புதங்கள் நிகழுகிறது. திருமண காரியங்கள் ஒழுங்காகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா காரியங்கள் வாசல்கள் திறக்கப்படுகிறது. விசாலப்படுத்துகிறார். வீடு கட்ட முடியாதபடி கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு வீட்டை ஆயத்தப்படுத்துகிறார். லேண்டு கொடுக்கிறார். நிறைய பிள்ளைகள் வாழ்க்கையில தேவன் அதிசயங்களை செய்வதற்காக நன்றி 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 நன்றி. ஊழியத்திலும் கூட அநேக பேருக்கு புது வாசல்களை திறக்கிறார், புது வழிகளை திறக்கிறார், புதிய காரியங்களை கர்த்தர் உண்டு பண்ணி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஃபைனான்சியல்ல கூட ஒரு பெரிய பிரேக் த்ரூவை இந்த மாசத்துல நீ கொடுப்பதற்காய் நன்றி. கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை உண்டாகட்டும் அப்பா. கடனிலிருந்து மீட்பு வரட்டும் அப்பா. ஆண்டவரே, மூழ்கி இருக்கிற சொத்துக்கள் எல்லாம் ஆண்டவரே நீர் கிடைக்க செய்வீராக. எல்லா நெருக்கங்கள், எல்லா பிரச்சனைகள், வீட்டு தரித்திரங்கள் எல்லாம் மாறுவதாக. ஹாஸ்பிட்டலுக்கே அவங்க ஓடிக்கொண்டிருக்கிற எல்லாம் நீங்கட்டும். சுக வாழ்வு சீக்கிரத்தில் தொழிறம்படி ஜெபிக்கிற இயேசுவின் நாமத்திலே ஒரு அற்புதத்தை நீ செய்யும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. ரந்து ரபா ஷரா தீமா கரா லபரபா கரவா. விடுதலை ஆவியில விடுதலை, ஆத்துமால விடுதலை, சரீரத்துல விடுதலை, கெட்ட பழக்க வழக்கங்கள், பாவ அடிமத்தனத்திலிருந்து விடுதலை ஆகட்டும் அப்பா. வேசித்தன வச்சார ஆவிகள் இருந்து விடுதலை, இச்சை ஆவியிலிருந்து விடுதலை, ஆண்டவரே அசுத்த வல்லமைகள் இருந்து விடுதலை, ஹல்லேலூயா. குடி பழக்க அடிமத்தனங்கள் இருந்து விடுதலை உண்டாகட்டும் அப்பா. மற்றும் என்னென்ன கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கிறதோ அதுல இருந்து விடுதலை உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின்
இயேசுவின் ரத்தம் எல்லாரையும் கழுவி சுத்திகரிக்கும்படி ஜெபிக்கிறேன். அதுபோல எல்லா அடிமத்தனங்க மந்திரவாதிகளின் அடிமத்தனப்பட்டிருக்கிறவங்களை விடுதலை ஆக்குவீராக. அந்த மார்ச் மாசத்துல நிறைய பேர் விழுந்து போனாங்க. ஹல்லேலூயா. வண்டியில் அடிபட்டு விழுந்தாங்க. நிறைய விபத்துகள், இடரல்கள் இந்த மாசத்துல நடக்கக்கூடாது. எல்லாரையும் காப்பீராக. வயதானவங்களை காத்துக்கொள்ளும், சின்ன பிள்ளைகளை காத்துக்கொள்ளும், வாலிப பிள்ளைகளை காத்துக்கொள்ளும். இயேசுவின் ரத்தத்தை நான் தழைக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தை இந்த மேல் பூசுகிறேன் அப்பா. இந்த மாதத்திலே புதிய காரியங்களை செய்கிறேன் என்று வாக்கு பண்ணின ஆண்டவர் எல்லாருக்கும் புது காரியத்தை செய்யும்பா. புது காரியத்தை செய்ய ஆண்டவரை புதிய நன்மைகளினால் நிரப்புவீராக, ஆசீர்வாதத்தினால் நிரப்புவீராக. அற்புதங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நிகழ்வதாக என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் கரம் தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். நானே உன் பரிகாரியாக்கதை எல்லா வியாதி கூறுகளை சபிக்கிற விலகிப்போ கட்டிகள் மறையாட்டோ. ஓ பார்த்தாலா ஷபலபரமா. விடுதலை சத்துரு கிரியைகளை இருளின் அதிகாரங்கள் இருந்தாலும் விடுதலை உண்டாகட்டும். எல்லா அந்தகாரங்கள் வெளியேறட்டும் அப்பா. ஆண்டவர் உள்ளுக்குள்ள இருக்கிற பிசாசுகள், உள்ளுக்குள்ள இருக்கிற கிரியைகள் எல்லாம் விலகட்டும். காயங்கள் குணமடையட்டும். குணமடையாத காயங்கள் எல்லாம் குணமடையும்படி ஜெபிக்கிறோம். அற்புதம் செய்யும். எதெல்லாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ, எங்களுக்கு வேலை வருமானங்கள் எதெல்லாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார், இந்த மாசத்துல உத்தியோக உயர்வுகள் வரட்டும், இன்கிரிமெண்ட்டுகள் வரட்டும், பண காரியங்கள் உருவாகட்டும் அப்பா. இப்போது இருப்பதை பார்க்கிலும் 1000 மடங்கு எல்லாரையும் ஆசீர்வதியும். எங்க தேசத்துக்காக வருகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த கேஸ் தட்டுப்பாடு காரியங்களுக்கு ஒரு முடிவை உண்டு பண்ணும். வாறுகள் நிற்கட்டும் அப்பா. தேசத்திலே இருக்கிற ஆண்டவரை சமாதானத்தை கெடுக்கிற காரியங்கள் எல்லாம் மாறட்டும். யுத்தங்கள் நிற்கப்படட்டும் அப்பா. எல்லா தேசங்களுக்குள்ளே ஒரு அன்பு உண்டாகட்டும். சமாதானம் இறங்குபடி ஜெபிக்கிற இயேசுவே, மனம் இறங்கும் அப்பா. மனம் இறங்கும். நீர் மனம் இறங்குகிற கர்த்தர். ஆண்டவரே, இந்த மாசத்தில் ஹாஸ்பிட்டல் செலவு வரக்கூடாது. மருந்து வீணான செலவுகள் வரக்கூடாது அப்பா. எல்லாருக்குள்ளேயும் ஒரு செழிப்பத்தாரும் எல்லா வெறுமையிலிருந்து ஒரு அதிசயத்தை செய்தருளும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பரம்பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்களை எல்லாருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நீங்கள் விசுவாசித்தால், நம்பினால் தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. அந்த வார்த்தையை சுதந்திரித்துக் கொள்ளுங்க. அது மட்டுமல்ல, இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்றால் இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். நிறைய பேர் நிறைய பார்க்கிறீர்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். அது உங்களுக்கு ஆசீர்வாதம். என்னுடைய ஊழியத்தை குறித்த அநேக காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். என்னுடைய மினிஸ்ட்ரி என்னுடைய பல வீடியோஸ் இருக்கிறது. அதனால் இந்த யூடியூப் சேனலில் நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணும்படி தயவாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது, உங்களுக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக நீங்கள் ரிசீவ் பண்ணியிருப்பீங்கன்னா மற்றவர்களுக்கும் இதை நீங்கள் அறிவிக்கலாம். இயேசுவை அறியாமல் இருக்கிறவர்களுக்கு மற்றும் உங்கள் உறவினர்களுக்கு, உங்கள் நண்பர்களுக்கு, சபைக்கு போகிறவர்களுக்கு மற்றும் உங்களுக்கு தெரிந்த ஊழியர்களுக்கு கூட நீங்கள் அனுப்பலாம். அது ஒரு ஊழியமாகவும் இருக்கும். அது உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால் இதை நீங்கள் இந்த லிங்கை மற்றவர்களுக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் இந்த மாதத்தில் ஆசீர்வதி. இந்த வசனத்தை நம்புங்க, வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடங்க. இந்த மாதம் கண்டிப்பாக ஆண்டவர் புதிய காரியங்களை செய்வார். அது மட்டும் இல்லை, இது வெறும் இந்த ஒரு தொடக்க வாக்குத்தத்த செய்தி மட்டும் இல்லை, தொடர்ச்சியாக இதை நான் பற்றி பேசுகிறேன். ஏறக்குறைய ஒரு வாரத்துக்குரிய செய்திகள், 5 நாட்களுக்குரிய செய்திகள் இருக்கும் அதில். அதனால் நான் இதை தொடர்ச்சியை நான் சிறிய மெசேஜாக கொடுக்குறேன். அதையும் நீங்கள் கேட்டு மகிழுங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.
ஆமென். ஆமென்.